அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி வழங்கும் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்குள்ளது 16/7/2024 அன்று நடைபெற்ற மாதிரி தேர்வுக்கான விடை குறிப்புகளை பார்க்கலாம். இந்த மாதிரி தேர்வுக்கான விடை குறிப்புகளில் ஏற்கனவே நம்ம முதல் 50 கேள்விகளுக்கான விடை குறிப்புகளை பார்த்துருப்போங்க. அந்த வினா விடைகளை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் அதுக்கான லிங்க் தரப்பட்டுள்ளது, தேவையானவங்க பார்த்துக்காங்க. மேலும் புதிதாக நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அண்ட் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிவிடுங்க. நீங்கள் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணும்போது நாங்கள் தொடர்ந்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நிச்சயமாக அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் 2 2A ப்ரிலிம்ஸ் தேர்விற்காக ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக நடத்தக்கூடிய இந்த மாதிரி தேர்வுகள் மிக பயனுள்ளதாக இருக்கும். ஒவ்வொரு மாதிரி தேர்வுமே சிலபஸ் வித் புக்கில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை தான் செட் பண்ணியிருக்கு. கரண்ட் அஃபேர்ஸை தவிர ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ணுறதுக்கு நமக்கு மிக முக்கிய பங்களிப்பாக இருக்கக்கூடியது சிலபஸ், ஸ்கூல் புக்ஸ். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரிப்பீட்டடான டெஸ்ட் மோடை பார்த்திங்கன்னா நீங்கள் கண்டினியூஸாக டெஸ்ட் அட்டன் பண்ணிகிட்டே இருக்கிறது தான் நம்ம சக்ஸஸ்க்கான ஒரே வழி. அந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய குறைகளை நம்ம சரி செய்யும்போது ஒவ்வொரு டெஸ்ட்டில் இருந்து நம்மளை மேம்படுத்திக்கும் போது நிச்சயமாக அது எந்த தேர்வாக இருந்தாலும் சரி அதில் நம்ம வெற்றி அடைய முடியும். தொடர்ந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் தான், உங்களுடைய இலக்கு நிச்சயமாக அது மிக பெரியதாக இருந்தாலும் சரி சிறிதாக இருந்தாலும் சரி உங்களுடைய கன்சிஸ்டன்ட் தான் உங்களுடைய வெற்றியை தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கும். தொடர்ந்து ப்ரிப்பரேஷனை கண்டினியூஸ் பண்ணிகிட்டே இருங்க. எந்த சூழலிலும் அவங்களுடைய ப்ரிப்பரேஷனை விட்டுறாதுங்க. அதே போல் பார்த்திங்கன்னா டெஸ்ட்டை பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கேள்வியுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு கேள்வி உங்களுடைய ரிசல்ட்டை தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கும். ஒரு கேள்வி உங்களுடைய வேலைவாய்ப்பு, உங்களுக்கு பிடிச்ச வேலைவாய்ப்பை தேர்ந்தெடுக்கக்கூடியதாக இருக்கும். ஒரு கேள்வி உங்களுடைய சொந்த மாவட்டத்தை தேர்ந்தெடுக்கக்கூடிய வகையில் இருக்கும். ஒரு கேள்வி பார்த்திங்கன்னா உங்களை விட்டு வெளியே அனுப்புறது, அதாவது கவுன்சிலிங்க்கு உள்ளே வராத அளவுக்கு மாற்றக்கூடியதாக இருக்கும். அப்போ ஈச் அண்ட் எவ்ரி கொஸ்டின்ஸும் நம்மளுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும். அதனால் ஒரு கேள்வி தானே அப்படின்னு லேசினஸாக இல்லாமல் ஒவ்வொரு கேள்வியுமே மிக முக்கியமாக கவனத்தில் எடுத்துக்கொண்டு மிக சிறந்த முறையில் ப்ரிப்பரேஷனை பண்ணுங்கள். ஒவ்வொரு தேர்வுமே மிக மிக முக்கியமானது. எவ்வளோ படிக்கிறோமோ அதை விட அதிகமாக மாதிரி தேர்வுகளை எழுத வேண்டும், எழுதி பார்க்க வேண்டும். அப்படி எழுதி பார்க்கும்போது அதில் வரக்கூடிய மிஸ்டேக்ஸை கிளியர் பண்ணிவிட்டு அடுத்தடுத்து நம்ம மூவ் ஆன் பண்ணும்போது ஈஸியாக வெற்றி பெற்றுடலாம். வாங்க வீடியோஸ்குள்ளே போவோம். 51வது கேள்வி, நிலையான நிலவரி திட்டம் குறித்த கூற்றுகளில் சரியானதை தேர்ந்தெடு. நிலையான நிலவரி திட்டம் குறித்த கூற்றுகளில் சரியானதை தேர்ந்தெடுன்னு கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷனில் எது சரின்னு பார்த்தீங்கன்னா அனைத்து நீதித்துறை அதிகாரங்களும் ஜமீன்தார்களிடம் தரப்பட்டது. ஸோ நிலையான நிலவரி திட்டத்தில் பார்த்தீங்கன்னா அனைத்து நீதித்துறை அதிகாரங்களும் யார்கிட்ட தந்திருப்பாங்கன்னா ஜமீன்தார்கிட்ட தான் தந்திருப்பாங்க. மற்ற 3 ஆப்ஷனுமே தவறாக இருக்குது. 52வது கேள்வி, தாமஸ் மன்ரோ மற்றும் கேப்டன் ரீட் என்பவர்களால் ரைத்து வாரி முறை டேஸ் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது. தாமஸ் மன்ரோ மற்றும் கேப்டன் ரீட் என்பவர்களால் ரைத்து வாரி எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தினாங்கன்னா 1820. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியும் கூட. 53, எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய ஒரு நிகழ்வினை எளிதில் கையாளும் விதத்தில் முன்கூட்டியே மேற்கொள்ளும் ஒரு பயிற்சி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய ஒரு நிகழ்வினை எளிதில் கையாளும் விதத்தில் முன்கூட்டியே மேற்கொள்ளும் ஒரு பயிற்சி எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா மாதிரி பயிற்சி என்று அழைக்கப்படுகிறது. கேள்வி 54, புவிப்பரப்பில் உள்ள பாறை பகுதி மாறுவதால் நிலப்பகுதி திடீரென அசைவது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? புவிப்பரப்பில் உள்ள பாறை பகுதி மாறுவதால் நிலப்பகுதி திடீரென அசைவது எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா நிலநடுக்கம் என்று அழைக்கப்படுகிறது. கேள்வி 55, கோர்க்கா நிலநடுக்கம் எந்த நாட்டில் ஏற்பட்டது? கோர்க்கா நிலநடுக்கம் பார்த்திங்கன்னா நேபாள நாட்டில் ஏற்பட்டது. எப்போ ஏற்பட்டதுன்னா 2015 ஏற்பட்டது கோர்க்கா நிலநடுக்கம். இது ரிக்டர் அளவுக்குள்ள 8.1 ரிக்டர் அளவில் பதிவாயிருக்கும். கோர்க்கா நிலநடுக்கம் எந்த நாட்டில் ஏற்பட்டது? நேபாள நாட்டில் ஏற்பட்டது. 2015 ஏற்பட்டிருக்கும். கேள்வி 56, நேபாளம் பீகார் நிலநடுக்கம் ஏற்பட்ட ஆண்டு எப்பொழுது? நேபாளம் பீகார் நிலநடுக்கம் ஏற்பட்ட ஆண்டு 1934. கேள்வி 57, ஆதிச்சநல்லூரிலுள்ள புதைமேட்டிலிருந்து கிடைத்தவை சரியானவை எவைன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 4 கூற்றுகள் தந்திருக்காங்க. அந்த 4 கூற்றுகள் எது ஆதிச்சநல்லூரை பற்றி தொடர்பானதுன்னு பார்க்கலாம். 1,
அதிக எண்ணிக்கையில் கிடைக்கும் பல்வகைப்பட்ட தாளிகளும் மட்பாண்டங்களும் ஆணிகள் ஆயுதங்கள் உள்ளிட்ட இரும்பு கருவிகள் எக்ஸாம்பிள் கத்தி வாள் ஈட்டி அம்பு சில கல்மணிகள் ஒரு சில தங்க நகைகள் வெண்கலத்தால் செய்யப்பட்ட வீட்டு விலங்குகளான எருமை வெள்ளாடு செம்மறியாடு சேவல் காட்டு விலங்குகளான புலி மிலா மான் வகை யானை ஆகியன. அடுத்து துணி மரப்பொருள்களின் எச்சங்கள். ஸோ கேள்வி என்னென்னா ஆதிச்சநல்லூரில் உள்ள புதைமேட்டிலிருந்து கிடைத்தவர்களில் சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. இது சரியானது வந்து பார்த்திங்கன்னா 57க்கு இந்த 4 கூற்றுமே சரிதான். 58வது கேள்வி பையம்பள்ளி வேலூர் மாவட்டம் திருப்பத்தூர் தாலுகாவை சேர்ந்த கிராமமாகும். டேஸ் ஆண்டில் இந்திய தொல்லியல் துறை பெருங்கற்காலத்தோடு தொடர்புடைய இவ்விடத்தில் அகழ்வாய்வை நடத்தி கருப்பு மற்றும் சிகப்பு நிற மட்பாண்டங்களை வெளிக்கொணர்ந்தது. ஸோ பையம்பள்ளி வந்து பார்த்திங்கன்னா தற்போது திருப்பத்தூர் மாவட்டத்தை சேர்ந்தது. வேலூர்லேருந்து திருப்பத்தூர் தனியாக பிரிக்கப்பட்ட பிறகு பையம்பள்ளி வந்து தற்போது திருப்பத்தூர் மாவட்டம் தான். ஸோ இங்கே எப்போ அகழாய்வு நடத்தினாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1960களில் அகழாய்வு நடத்தியிருப்பாங்க இந்திய தொழில் துறை. அப்போ அகழாய்வு நடத்திய போது பெருங்கற்காலத்தோடு தொடர்புடைய விடத்தில் அகழாய்வு நடத்தி கருப்பு மற்றும் சிவப்பு நிற மட்பாண்டங்களை வெளிக்கொண்டிருப்பாங்க. கேள்வி 59 சங்க நூலான டேஸ் நூலில் சேர அரசனுக்கு சொந்தமான கொடுமணம் என்ற ஊர் அங்கு கிடைக்கும் விலை மதிப்புமிக்க கற்களுக்காக புகழப்படுகிறது. சங்க இலக்கியத்தில் குறிப்பிடப்படும் கொடுமணல் தான் இன்றைய கொடுமணல் என சில தொல்லியல் அறிஞர்கள் கருதுகின்றன. எந்த நூலில் சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 10 நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கேள்வி 60 பாக்டீரியா மார்ஜினா தொல்லியல் வளாகம் ஆரிய பண்பாட்டோடு நெருங்கிய தொடர்புடையதாகும். பாக்டீரியா மார்ஜினா தொல்லியல் வளாகம் பார்த்தீங்கன்னா ஆரிய பண்பாட்டோடு நெருங்கிய தொடர்புடையதாகும். இதனுடைய காலம் என்னன்னு கேட்டிருக்காங்க. காலம் பொது ஆண்டு முன் 1900 முதல் பொது ஆண்டு முன் 1500. பாக்டீரியா மார்ஜினா தொழில் வளாகம் பார்த்தீங்கன்னா ஆரிய பண்பாட்டோடு நெருங்கி தொடர்புடையது. இதனுடைய காலம் என்ன? பொது ஆண்டு முன் 1900 முதல் பொது ஆண்டு முன் 1500 வரை. 61வது கேள்வி குகைகளை தமது வாழ்விடங்களாக கொண்டிருந்தவர்கள் எந்த மதத்தினர் ஆவர்? குகைகளை தமது வாழ்விடங்களாக கொண்டிருந்தவர்கள் எந்த மதத்தினர்னா சமணத்துறவிகள். கேள்வி 62 தமிழ் பிராமி கல்வெட்டுகள் காணப்படும் இடங்கள் கீழுள்ளவற்றில் எது? தமிழ் பிராமி கல்வெட்டுகள் காணப்படும் இடங்கள் கீழொற்றில் எதுன்னு கேட்டிருக்காங்க. 1 முத்துப்பட்டி புகழூர் அரச்சலூர் ஜம்பை மதுரை மாங்குளம் கொங்கர் புளியங்குளம். இதில் எது சரின்னு கேட்டிருக்காங்க. அப்போ தமிழ் பிராமி கல்வெட்டுகள் தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் காணப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா முத்துப்பட்டி புகழூர் சரி, அரச்சலூர் ஜம்பை சரி, மதுரை மாங்குளம் சரி, கொங்கர் புளியங்குளம் சரி. ஸோ அனைத்துமே சரியாக இருக்குது. கேள்வி 63 பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது? பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது? 1 இந்தியாவின் முதல் ஈரநில நகரம் உதய்பூர் சரி. பைகா பழங்குடியினர் கமர் பழங்குடியினர் சத்தீஸ்கர் மாநிலத்தில் வசிக்கின்றனர் சரி. பரியா பழங்குடியினர் மகாராஷ்டிரா மாநிலத்தில் வசிக்கின்றனர் சரியான்னு பார்த்தீங்கன்னா தவறு. பரியா பழங்குடியினர் வந்து மகாராஷ்டிரா ஸ்டேட்டில் வசிக்க மாட்டாங்க, மத்திய பிரதேச மாநிலத்தில் வசிக்கிறாங்க. மத்திய பிரதேச மாநிலத்தில் வசிப்பாங்க. அப்போது கூற்றுகளில் சரியானது எதுன்னு கேட்டிருக்கா. அப்போ சரியானது எதுனா 1 2 மட்டும் சரி. கேள்வி 64 ISO 9001:2015 சான்றிதழை பெற்ற நாட்டின் முதல் மகளிர் காவல் நிலையமான மகிலா தானாவின் மகளிர் காவல் நிலையம் எந்த மாநிலத்தில் உள்ளது? மகிலா தானாவின் மகளிர் காவல் நிலையம் தான் நாட்டிலேயே ISO 9000:2015 சான்றிதழை பெற்ற முதல் காவல் நிலையம். இது எந்த மாநிலத்தில் உள்ளதுன்னா மத்திய பிரதேச மாநிலத்தில் உள்ளன. கேள்வி 65 இந்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மேம்பாட்டு நிறுவனம் மத்திய அரசின் பொதுத்துறை நிறுவனமாக அட்டவணை பியிலிருந்து டேஸ் நிலைக்கு உயர்த்தப்பட்டுள்ளது. அட்டவணை பியிலிருந்து அட்டவணை ஏ நிலைக்கு உயர்த்தப்பட்டுள்ளது. கேள்வி 66 தவறான இணை எதுன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடான கேள்வி. தவறான இணையை பொறுத்தவரையும் சமீபத்தில் வந்து புவிசார் குறியீடு பெற்ற பொருட்களில் தவறானது உடன்குடி பனங்கருப்பட்டி தமிழ்நாட்டில் தான் உற்பத்தி செய்கிறாங்க சரி. உதன்பூரின் கலரி கோவாவில் உற்பத்தி செய்கிறாங்கன்னா கிடையாது தவறு. உதம்பூரின் கலரா வந்து பார்த்திங்கன்னா ஜம்மு காஷ்மீரில் உற்பத்தி செய்கிறாங்க. அப்போ தவறான இணை ஆப்ஷன் பாம்பே. அதே காந்தி அரிசி அருணாச்சல பிரதேசத்தில் தான் உற்பத்தி செய்கிறாங்க. பசோலினா பஸ்மினா சால்வைனாவே ஜம்மு காஷ்மீரில் தான் உற்பத்தி செய்கிறாங்க. கேள்வி 67 பின்வரும் கூற்றுகளை கவனி.
1. தெற்காசியாவின் முதல் விமான மீட்பு பயிற்சி பள்ளி சென்னை அண்ணா பன்னாட்டு விமான நிலையத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. 2. மும்பையில் நடைபெற்ற உலகளாவிய கடல்சார் இந்தியா உச்சி மாநாட்டில் இந்திய கடல்சார் நீல பொருளாதாரத்திற்கான நீண்டகால வரைபடமான கடல்சார் அம்ரித் கல் விஷன் 2047 வடிவமைக்கப்பட்டது. 3. சிபிஎஸ்இ நிறுவனங்களில் 15வது மற்றும் 16வது நவரத்னா நிறுவனங்களாக அயான் இன்டர்நேஷனல் லிமிடெட் மற்றும் ரிட்ஸ் லிமிடெட் ஆகியவை அறிவிக்கப்பட்டுள்ளன. மேற்கண்ட கூற்றுகளில் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ தவறானது 1 மட்டும்தான் தவறு. ஸோ என்ன தவறுன்னு பார்க்கலாம். தெற்காசியாவின் முதல் விமான மீட்பு பயிற்சி பள்ளி சென்னை அண்ணா பன்னாட்டு விமான நிலையத்தில் அமைக்கப்பட்டுள்ளதுன்னு இருக்குது. இது தவறு. எங்கே அமைச்சிருப்பாங்கன்னா தெற்காசியாவின் முதல் விமான மீட்பு பயிற்சி பள்ளி பெங்களூரு விமான நிலையத்தில் அமைச்சிருப்பாங்க. பெங்களூர் விமான நிலையத்தில் அமைச்சிருப்பாங்க. ஸோ அங்கே வந்து சென்னைன்னு இருக்குது. அப்போ 1 மட்டும் தவறு. அதே 2, 3 சரியாக இருக்குது. 68வது கேள்வி. புசா 44 நெல் ரகத்தை பயிரிட தடை விதித்துள்ள மாநிலம் எது? புசா 44 நெல் ரகத்தை பயிரிட தடை விதித்துள்ள மாநிலம் பஞ்சாப். கேள்வி 69. பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது? கங்கை டால்பின்களை மாநில நீர்வாழ் விலங்குகளாக உத்தரப்பிரதேசம் அறிவித்துள்ளது. ஸோ கங்கை டால்பின்களை மாநில நீர்வாழ் விலங்குகளாக உத்தரப்பிரதேசம் அறிவித்துள்ளது. சரி. 2035ஆம் ஆண்டுக்குள் பாரதிய விண்வெளி நிலையத்தை அமைக்கவும் 2040ஆம் ஆண்டுக்குள் முதல் இந்தியரை சந்திரனுக்கு அனுப்பவும் இந்தியா இலக்கு வைக்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். சரி. 3. சி ஆப்ஷன். தமிழ்நாட்டின் தூத்துக்குடியிலிருந்து இலங்கைக்கு செரிய பனி என்ற பயணிகள் படகு சேவை தொடங்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டினுடைய தூத்துக்குடியிலிருந்து தொடங்கியிருக்காங்கன்னா கிடையாது. நாகப்பட்டினத்திலிருந்து தொடங்கியிருப்பாங்க. நாகப்பட்டினத்திலிருந்து இலங்கைக்கு செரிய பயணி என்ற பயணிகள் படகு சேவை தொடங்கியிருப்பாங்க. அப்போது தவறான இணை ஆப்ஷன் சி. டி ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் முதலீட்டு ஊக்குவிப்புக்கான நோடல் நிறுவனமான வழிகாட்டுதலுக்கு ஐக்கிய நாடுகள் சபையின் 2023ஆம் ஆண்டிற்கான ஊக்குவிப்பு விருது வழங்கப்பட்டுள்ளது. சரி. அப்போ தவறான இணை வந்து தவறான கூற்று வந்து ஆப்ஷன் சி தான் தவறானது. 70வது கேள்வி. பொறுத்துக. வனிதான்றவங்க யார்? வி வீரமுத்துவேல் என்பவங்க யார்? நிகர் ஷாஜி என்பவங்க யாருன்னு பார்க்கலாம். வனிதா வந்து பார்த்திங்கன்னா சந்திராயன் 2 திட்ட இயக்குனர். ரொம்ப ரொம்ப முக்கியமானது நடப்பு நிகழ்வுகளில். வனிதா வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்திராயன் 2 திட்ட இயக்குனர். வீரமுத்துவேல் வந்து பார்த்திங்கன்னா வீரமுத்துவேல் சந்திராயன் 3 திட்ட இயக்குனர். நிகர் ஷாஜி யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆதித்யா L1 திட்ட இயக்குனர். நிகர் ஷாஜி யார்னா ஆதித்யா L1 திட்ட இயக்குனர். அதே சந்திராயன் 1 திட்ட இயக்குனர் மயில்சாமி அண்ணாதுரை. மங்கள்யானுக்குடைய திட்ட இயக்குனர் அருணன் சுப்பையா. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்போது சந்திராயன் 1 திட்ட இயக்குனர்னா மயில்சாமி அண்ணாதுரை. சந்திராயன் 2 திட்ட இயக்குனர் வனிதா. சந்திராயன் 3 திட்ட இயக்குனர் பி வீரமுத்துவேல். ஆதித்யா L1 திட்ட இயக்குனர் நிகர் ஷாஜி. மங்கள்யானுடைய திட்ட இயக்குனர் அருணன் சுப்பையா. கேள்வி 71. 2023ஆம் ஆண்டிற்கான நோபல் பரிசுகள் பற்றிய கூற்றுகளில் சரியானது எது? 1. இயற்பியலில் பருப்பொருளின் மின் இயக்கவியல் ஆய்வுக்காக ஒளியின் ஆட்டோசெகண்ட் அளவிலான அதிர்வுகளை உருவாக்கும் சோதனை முறைகளுக்காக பியர் அகோஸ்டினி, பேரன் கிராஸ், அன்னே எல் ஹில்லியர் ஆகியோருக்கு வழங்கப்பட்டுள்ளது. அப்போ இந்த 2023க்கான இயற்பியலுக்கான நோபல் பரிசு பியர் அகஸ்டினி, பேரன் கிராஸ், அன்னே எல் ஹில்லியருக்கு வழங்கியிருக்காங்க. சரி. எதுக்காகனா பருப்பொருளின் மின் இயக்கவியல் ஆய்வுக்காக தந்திருப்பாங்க. 2. வேதியியலில் குவாண்டம் புள்ளிகளை கண்டுபிடிப்பு மற்றும் உருவாக்கியதற்காக அலெக்சி எகிமோ, லூயிஸ் ப்ரோஸ், மௌங்கி பாவண்டி ஆகியோருக்கு வேதியியலுக்கான நோபல் பரிசு வழங்கியிருக்காங்க. சரி. வேதியியலில் குவாண்டம் புள்ளிகளின் கண்டுபிடிப்பு மற்றும் உருவாக்கத்திற்காக அலெக்சி எகிமோ, லூயிஸ் ப்ரோஸ், மௌங்கி பாவண்டிக்கு வேதியியலுக்கான நோபல் பரிசு தந்திருக்காங்க. சரி. 3. பொருளாதாரத்தில் பெண்களின் தொழிலாளர் சந்தை முடிவுகளை புரிதலை மேம்படுத்தியதற்காக கிளாடியா கோல்டின் அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. ஸோ பொருளாதாரத்துக்கான நோபல் பிரைஸு 2023 கிளாடியா கோல்டனுக்கு தான் தந்திருப்பாங்க. சரி. 4. அமைதிக்கான நோபல் பரிசு ஜான் பாஸ்க்கு வந்து வழங்கியிருக்காங்கன்னு. ஜான் பாஸ் கிடையாது. நர்கீஸ் முகமதுக்கு வழங்கியிருப்பாங்க. நர்கீஸ் முகமது 2023க்கான அமைதிக்கான நோபல் பரிசு நர்கீஸ் முகமதுக்கு வழங்கியிருப்பாங்க. அப்போது இங்கே தவறானதாக இருக்குது. 4 தவறாக இருக்குது. அப்போ சரியானது எதுன்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 3 சரியாக இருக்குது. கேள்வி 72. பின்வரும் கூற்றுகளில் பொருந்தாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷனில் எது பொருந்தாதுன்னு பார்க்கலாம். 2023ஆம் ஆண்டுக்கான சரஸ்வதி சம்மான் விருதை வாங்குது சிவசங்கரி. ஸோ 2023க்கு தந்திருப்பாங்களா சிவசங்கரிக்குன்னா கிடையாது. 2022ஆம் ஆண்டுக்கான
2022ஆம் ஆண்டுக்கான சரஸ்வதி சம்மான் விருதை பெற்றவங்க தான் சிவசங்கரி. அப்போது பொருந்தாதது எதுனா ஆப்ஷன் ஏ தான் பொருந்தாது. மற்ற 3 ஆப்ஷனை பார்க்கலாம். சத்யஜித் ரே வாழ்நாள் சாதனையாளர் விருது வந்து பார்த்திங்கன்னா மைக்கேல் டக்ளோஸ்க்கு தந்திருக்காங்க. சரி. 2023ஆம் ஆண்டுக்கான சமூக நீதிக்கான அன்னை தெரசா நினைவு விருது நர்கஸ் முகமதிக்கு தந்திருக்காங்க. 2023ஆம் ஆண்டுக்கான சமூக நீதிக்கான அன்னை தெரசா நினைவு விருது நர்கஸ் முகமதுக்கு தந்திருக்காங்க. டாடா இலக்கிய வாழ்நாள் சாதனையாளர் விருது அம்பை என்கிற லட்சுமிக்கு தந்திருக்காங்க. சரி. 73வது கேள்வி. இந்தியாவின் முதல் காது கேளாத வழக்கறிஞர் யார்? இந்தியாவின் முதல் காது கேளாத வழக்கறிஞர் யார்? சரியான விடை ஆப்ஷன் பாம்பி சாரா சன்னி. இந்தியாவின் முதல் காது கேளாத வழக்கறிஞர் சாரா சன்னி. கேள்வி 74. வறுமை ஒழிப்புக்கான சர்வதேச தினம் என்ன? வறுமை ஒழிப்புக்கான சர்வதேச தினம் அக்டோபர் 17. வறுமை ஒழிப்புக்கான சர்வதேச தினம் அக்டோபர் 17. 72ல் 2023க்கான சரஸ்வதி சம்மான் விருது பார்த்திங்கன்னா சிவசங்கரின்னு பார்த்தவங்க இது 2022க்கு வாங்கியிருப்பாங்க. அப்போ 2023க்கான சரஸ்வதி சம்மான் விருதை வாங்கினது யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரபா வர்மா. 2022ஆம் ஆண்டுக்கான சரஸ்வதி சம்மான் விருதை வாங்கினது சிவசங்கரி. 2023க்கான சரஸ்வதி சம்மான் விருதை வாங்கினது பிரபா வர்மா. கேள்வி 75. சம்பிரிதி இராணுவ பயிற்சி எந்தெந்த நாடுகளுக்கிடையே நடைபெற்றது? சம்பிரிதி இராணுவ பயிற்சினாவே இந்தியா பங்களாதேஷ் நாடுகளுக்கிடையே நடைபெற்றது. சம்பிரிதி இராணுவ பயிற்சி இந்தியா பங்களாதேஷ்கிடையே நடைபெற்றது. கேள்வி 76. பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது? பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது? 4 கூற்றுகள் எது சரின்னு பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியும் கூட அகழாய்வுகள் தொடர்பானது. கொடுமணலிலும் குட்டூரிலும் இரும்பு உருக்கு உலைகள் அகழாய்வில் வெளிப்பட்டுள்ளன. கொடுமணலிலும் குட்டூரிலும் இரும்பு உருக்கு உலைகள் அகழாய்வில் வெளிப்பட்டுள்ளன. சரி. கேரளத்தின் பட்டினத்தில் பொன்னை உருக்கும் உலைகள் இருந்ததற்கான சான்றுகள் கிடைத்துள்ளன. கேரளத்தின் பட்டினத்தில் பொன்னை உருக்கும் உலைகள் இருந்ததற்கான சான்றுகள் கிடைத்துள்ளன. சரி. அரிக்கமேட்டிலும் கடலூருக்கு அருகில் குடிக்காடு என்ற ஊரிலும் கண்ணாடி மணி செய்யும் தொழிலங்கள் இருந்தன. அரிக்கமேட்டிலும் கடலூருக்கு அருகில் குடிக்காடு என்ற ஊரிலும் கண்ணாடி மணி செய்யும் தொழிலங்கள் இருந்தன. சரி. நெல் மணிகளை பதித்து அடையாளமிட்ட சுடுமண்ணில் செய்யப்பட்ட அச்சு கீழடியில் கிடைத்துள்ளன. நெல் மணிகளை பதித்து அடையாளமிட்ட சுடுமண்ணில் செய்யப்பட்ட அச்சு கீழடியில் கிடைத்துள்ளன. அப்போது சரியானது அனைத்துமே சரி. கேள்வி 77. பின்வரும் கூற்றுகளை கவனி. தமிழ் பிராமி கல்வெட்டுகளில் வணிகன் நிகமா ஆகிய சொற்கள் ஆளப்படுகின்றன. 2. உப்பு வணிகர்கள் உமணர்கள் எனப்பட்டனர். 3. மிளகு போன்ற நறுமணப் பொருள்களும் யானை தந்தம் நவமணிகள் உள்ளிட்ட அரிய பொருள்களும் தமிழ்நாட்டிலிருந்து ஏற்றுமதி ஆயின. 4. சங்க காலத்தில் பயன்படுத்தப்பட்ட எழுத்துமுறை தமிழ் பிராமி எழுத்துமுறை. என்ன கேள்வினா மேற்கண்ட கூற்றுகளில் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 4 கூற்றுகள் எது தவறுன்னு கேட்டிருக்காங்க. எதுவுமே கிடையாது. அப்போது தமிழ் பிராமி கல்வெட்டுகளில் வணிக நிகம் ஆகிய சொற்கள் ஆளப்படுகின்றன. சரி. உப்பு வணிகர்கள் உமணர் எனப்பட்டனர். சரி. மிளகு போன்ற நறுமண பொருள்களும் யானை தந்தம் நவமணிகள் உள்ளிட்ட அரிய பொருட்களும் தமிழ்நாட்டிலிருந்து ஏற்றுமதி ஆயின. சரி. சங்க காலத்தில் பயன்படுத்தப்பட்ட எழுத்துமுறை தமிழ் பிராமி எழுத்துமுறை தான். சரி. கேள்வி 78. காடாக இருந்த இடங்களை வேளாண் நிலங்களாக மாற்றுதல் நீர்ப்பாசன வசதிகளை மேம்படுத்துதல் ஆகிய பெருமைகளுக்கு உரிய சோழ அரசன் யார்? கரிகால சோழன். கேள்வி 79. பின்வரும் கூற்றுகளை கவனி. 1. தந்தத்தாலான அணிகலன். 2. நூற்பு கதிர். 3. தங்க அணிகலன்கள். 4. மேற்காசிய பானை ஓடுகள். மேற்கண்ட பொருள்கள் எந்த அகழாய்வில் கிடைத்துள்ளனன்னு கேள்வி கேட்டிருக்காங்க. எது? தங்கத்தாலான அணிகலன்கள், நூற்பு கதிர், தங்க அணிகலன்கள், மேற்காசிய பானையோடுகள் ஆகியவை எந்த அகழாய்வில் கிடைச்சிருக்குன்னா கேரளாவில் பட்டினம் அகழாய்வில் கிடைத்துள்ளன. கேள்வி 80. பொருந்தாத இணை எதுன்னு கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன் எது பொருந்தாதுன்னு பார்க்கலாம். எரித்திரிய கடலின் பெரிப்ளஸ் காலம் பொது ஆண்டு முதல் நூற்றாண்டு. சரி.
பிளினியின் இயற்கை வரலாறு பொது ஆண்டு 2ஆம் நூற்றாண்டுன்னு இருக்குது, தவறு. பிளினியினுடைய இயற்கை வரலாறும் பொது ஆண்டு 1 நூற்றாண்டு தான் வந்திருக்கணும். 1 நூற்றாண்டில் தான் பிளினியின் இயற்கை வரலாறு நூல் எழுதியிருப்பாங்க. அப்போ பொருந்தாத இணை ஆப்ஷன் பாம்பே. அதே தாலமியின் புவியியல் நூல் வந்து பொது ஆண்டு 2ஆம் நூற்றாண்டு, சரி. வியனா பாப்பரஸும் பொது ஆண்டு 2ஆம் நூற்றாண்டில் தான் எழுதியிருப்பாங்க. கேள்வி 81, சேரர்களை பற்றி குறிப்பிடும் கல்வெட்டு எது? சேரர்களை பற்றி குறிப்பிடும் கல்வெட்டு புகழூர் கல்வெட்டு. கேள்வி 82, காயல் சிறந்த நகரம் என்று விவரித்த வெனிஸ் நகர பயணி யார்? காயல் சிறந்த நகரம் என்று விவரித்த வெனிஸ் நகர பயணி மார்க்கபோலோ. கேள்வி 83, தமிழ்நாட்டிலிருந்து இலங்கைக்கு சென்ற வியாபாரிகளையும் குதிரை வணிகர்களையும் பற்றி குறிப்பிடுகின்ற இலங்கையின் பாலி மொழி வரலாற்று நூல் எது? தமிழ்நாட்டிலிருந்து இலங்கைக்கு சென்ற வியாபாரிகளையும் குதிரை வணிகர்களையும் பற்றி குறிப்பிடுகின்ற இலங்கையின் பாலி மொழி வரலாற்று நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா மகாவம்சம். கேள்வி 84, பொருந்தாத இணை எது? பொருந்தாத இணைன்னு பார்க்கலாம். படிகத்திலான காதணிகள் கீழடி, செங்கல் கட்டுமானங்கள் கீழடி, செங்கல் தொட்டி கீழடி, உருக்கு உலை கீழடி. இதில் எது பொருந்தாத இணை எதுன்னு கேட்டிருக்காங்க. எதுவுமே கிடையாது. அப்போ படிகத்திலான காதணிகளும் கீழடி தான் கிடைச்சிருக்கு, செங்கல் கட்டுமானங்களும் கீழடியில் கண்டறியப்பட்டுள்ளது, செங்கல் தொட்டியும் கீழடியில் கண்டறியப்பட்டுள்ளது, உருக்கு உலையும் கீழடியில் கண்டறியப்பட்டுள்ளது. கேள்வி 85, கொடுமணலில் கிடைத்த பொருள்களில் தவறானது எது? 4 ஆப்ஷன் எது தவறுன்னு பார்க்கலாம். குதிரை சேனத்தில் பயன்படும் இரும்பு வளையங்கள், பெருங்கற்கால கல்லறை, செங்கல் தொட்டி, மனித எலும்புக்கூடு. அப்போ கொடுமணலில் கிடைத்த பொருட்களில் தவறானது எதுனா செங்கல் தொட்டி. செங்கல் தொட்டி எங்கே கிடைச்சிருக்கோம்? கீழடியில் கிடைச்சிருக்கோம், கீழடியில் கண்டுபிடிச்சிருப்பாங்க. அப்போது குதிரை சேனத்தில் பயன்படும் இரும்பு வளையங்கள், பெருங்கற்கால கல்லறை, மனித எலும்புக்கூடு இவை 3 கொடுமணலில் கண்டறியப்பட்டுள்ளன. கேள்வி 86, பின்வரும் கூற்றுகளை கவனி. 4 கூற்றுகள் என்னென்ன தந்திருக்கான்னு பார்க்கலாம். நடுக்கற்கள் நடப்படுவதற்கான வழிமுறைகள் குறித்து தொல்காப்பியம் விரிவாக எடுத்துரைக்கிறது. நடுக்கற்கள் நடப்பதற்கான வழிமுறைகள் குறித்து தொல்காப்பியம் விரிவாக எடுத்துரைக்கிறது, சரி. தேனி மாவட்டத்தின் புலிமான்கோம்பை, தாதப்பட்டி ஆகிய இடங்களிலும் புதுக்கோட்டை மாவட்டத்தின் பொற்பனைக்கோட்டை என்ற இடத்திலும் தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட சங்ககால நடுக்கற்கள் காணப்படுகின்றன. தேனி மாவட்டத்தின் புலிமான்கோம்பை, தாதப்பட்டி ஆகிய இடங்களிலும் புதுக்கோட்டை மாவட்டத்தின் பொற்பனைக்கோட்டை என்ற இடத்திலும் தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட சங்ககால நடுக்கற்கள் காணப்படுகின்றன, சரி. சங்க காலத்தைச் சார்ந்த நடுக்கற்களில் உருவம் அல்லது சிலைகள் காணப்படுகிறது, தப்பு. சங்க காலத்தைச் சேர்ந்த நடுக்கற்களில் வெறும் நடுக்கற்கள் மட்டும்தான் வச்சுருப்பாங்களே தவிர உருவம் அல்லது சிலைகள் காணப்படுதானா? கிடையாது. 4வது கூற்று, சங்க காலத்திற்கு பிறகும் பல்லவர் காலத்திலும் நடப்பட்ட நடுக்கற்கள் முல்லை நிலப்பகுதியில் பெரிதும் காணப்படுகின்றன. குறிப்பாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் செங்கம் என்ற ஊரினை சுற்றியுள்ள பகுதியில் பரவலாக இத்தகைய நடுக்கற்கள் காணலாம். கேள்வி என்னன்னா, மேற்கண்ட கூற்றுகளில் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. தவறானது 3 மட்டும் தவறாக இருக்கும். கேள்வி 87, தவறான இணையை தேர்ந்தெடுன்னு கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷனில் எது தவறுன்னு பார்க்கலாம். இந்திய கருவூல மற்றும் புதையல் சட்டம், இந்திய கருவூல மற்றும் புதையல் சட்டம் 1878, சரி. பழங்கால பொருட்கள் மற்றும் கலை கருவூலங்கள் சட்டம் 1973ன்னு இருக்குது. பழங்கால பொருட்கள் மற்றும் கலை கருவூலங்கள் சட்டம் 1973 ஆனால் கிடையாது, 1972. அப்போ தவறான இணை ஆப்ஷன் பாம்பே. அதே பழமை வாய்ந்த நினைவு சின்னங்கள், தொல்லியல் ஆய்வு களங்கள் மற்றும் எஞ்சிய பொருட்கள் சட்டம் 1958, சரி. இந்திய தொழில்துறை உருவாக்கப்பட்ட ஆண்டு 1861. அப்போ ஏஎஸ்ஐன்னு சொல்லுவாங்க ஷார்ட்டாக, இந்திய தொழில்துறை. ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா 1861 நிறுவியிருப்பாங்க. இதனுடைய தலைமையிடம் புதுடெல்லியில் இருக்குது. அதே தமிழ்நாடு தொழில்துறை நிறுவப்பட்ட ஆண்டு பார்த்திங்கன்னா, தமிழ்நாடு தொழில்துறை நிறுவப்பட்ட ஆண்டு 1961. தமிழ்நாடு தொழில்துறை நிறுவப்பட்ட ஆண்டு 1961. 88வது கேள்வி, பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது? 3 கூற்றுகள் எது சரின்னு பார்க்கலாம். 1, தமிழ்நாட்டில் 30க்கும் மேற்பட்ட இடங்களில் தமிழ் பிராமி கல்வெட்டுகள் கற்பாறைகளிலும் குகை வாழிடங்களும் காணப்படுகின்றன. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 30க்கும் மேற்பட்ட இடங்களில் தமிழ் பிராமி கல்வெட்டுகளும் கற்பாறைகளும் குகை வாழிடங்களும் காணப்படுகின்றன, சரி. 2, தமிழ்நாட்டில் மாங்குளம், முத்துப்பட்டி, புகழூர், அரச்சலூர், கொங்கர் புளியங்குளம், ஜம்பை, மதுரை உள்ளிட்ட பல இடங்களில் உள்ள குகை வாழிடங்களில் தமிழ் பிராமி கல்வெட்டுகளை இன்றும் காணலாம், சரி. தேனி மாவட்டத்தின் புலிமான்கோம்பை ஊரில் 2006ஆம் ஆண்டில் தேனி மாவட்டத்தின் புலிமான்கோம்பை ஊரில் 2006ஆம் ஆண்டில்
தமிழ் பிராமி கல்வெட்டுகளுடன் கூடிய அரிய நடுக்கற்கள் கண்டெடுக்கப்பட்டன. சரி. அப்போது 88க்கு 3மே சரி. கேள்வி 89. நாணயங்கள் பற்றிய கூற்றுகளில் தவறானது எது? 4 ஆப்ஷன் எது தவறுன்னு பார்க்கலாம். நாணயங்கள் ரிலேட்டடான டெஃபினேஷனில் எது தவறுன்னு பார்க்கலாம். முதலாக சங்க காலத்தில் தான் செலவாணிக்குரிய பொருளாக நாணயங்கள் புழக்கத்திற்கு வந்தன. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் சரி. 2வது ஆப்ஷன், கொடுமணல், கீழடி ஆகிய ஊர்களில் முத்திரை பொதித்த நாணயங்கள் கிடைத்துள்ளன. ஸோ கொடுமணல் கீழடியில் கிடைச்சிருக்கான்னு பார்த்தீங்கன்னா கீழடி கிடையாது, போடி நாயக்கனூர். கொடுமணல், போடி நாயக்கனூர் ஊர்களில் பார்த்தீங்கன்னா முத்திரை பொறித்த நாணயங்கள் கிடைச்சிருக்கோங்க, கீழடியில் கிடைச்சிருக்காது. அப்போ 2வது கூற்று தவறு. அப்போ நாணயங்கள் பற்றிய கூற்றுகளில் தவறானது எதுனா ஆப்ஷன் பாம்பே. கொடுமணலில் வந்து கிடைச்சிருக்கும் முத்திரை பொறித்த நாணயங்கள், ஆனால் கீழடியில் கிடைச்சிருக்காது. கொடுமணல், போடி நாயக்கனூரில் தான் முத்திரை பொறித்த நாணயங்கள் கிடைத்திருக்கும். சி ஆப்ஷன் பாருங்கள். ரோமானிய நாணயங்கள் தென்னிந்தியாவில் கோயம்புத்தூர் மண்டலத்தில் செறிந்து காணப்படுகின்றன. சரி. கட்டி வடிவிலான தங்கம், வெள்ளி போன்ற மதிப்புமிக்க உலோகங்கள் புள்ளியன் என்று அழைக்கப்படுகிறது. சரி. 90வது கேள்வி, இலங்கை தீவு டேப்ரோபேன் எனவும் முசிறி துறைமுகம் முசிறிஸ் எனவும் டேஸில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கை தீவை வந்து டேப்ரோபேன் எனவும் முசிறி துறைமுகம் முசிறிஸ் எனவும் டேஸில் குறிக்கப்பட்டுள்ளது. எதில் குறிச்சிருப்பாங்கன்னா பியூட்டேங்கேரியன் அட்டவணையில் குறிக்கப்பட்டுள்ளது. கேள்வி 91. ஆண்ட்ரூ ஜாகர் ஆதிச்சநல்லூரில் அகழ்வாய்வை மேற்கொண்ட ஆண்டு எப்பொழுது? ஆண்ட்ரூ ஜாகர் ஆதிச்சநல்லூரில் அகழ்வாய்வை மேற்கொண்ட ஆண்டு 1876. கேள்வி 92. 1960களில் இந்திய தொல்லியல் துறை பெருங்கற்காலத்தோடு தொடர்புடைய எவ்விடத்தில் அகழ்வாய்வை நடத்தி கருப்பு மற்றும் சிவப்பு நிற மட்பாண்டங்களை வெளிக்கொணர்ந்தது? 1960களில் இந்திய தொல்லியல் துறை பெருங்கற்காலத்தோடு தொடர்புடைய எவ்விடத்தில் அகழ்வாய்வை நடத்தி கருப்பு மற்றும் சிவப்பு நிற மட்பாண்டங்களை வெளிக்கொணர்ந்தனா பையம்பள்ளியில் நடத்தியிருப்பாங்க. பையம்பள்ளி தற்போது திருப்பத்தூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. கேள்வி 93. ஆதிச்சநல்லூரில் கற்களை வெட்டி எடுப்பது தடை செய்யப்பட்டு யாருடைய மேற்பார்வையில் அகழ்வாய்வு பணிகள் தொடங்கின? ஆதிச்சநல்லூரில் கற்களை வெட்டி எடுப்பது தடை செய்து யாருடைய மேற்பார்வையில் அகழ்வாய்வு பணிகள் தொடங்கியிருப்பனா அலெக்சாண்டர் ரீ தலைமையில் நடந்திருக்கும். கேள்வி 94. சேர அரசனுக்கு சொந்தமான கொடுமணம் என்ற ஊர் அங்கு கிடைக்கும் விலை மதிப்புமிக்க கற்களுக்காக புகழப்படுகிறது என குறிப்பிடும் நூல் எது? பதிற்று 10. கேள்வி 95. முகலாய இளவரசரான தாராசுகோ உபநிடதங்களை பாரசீக மொழியில் மொழிபெயர்த்த ஆண்டு எப்பொழுது? முகலாய இளவரசரான தாராசுகோ உபநிடதங்களை பாரசீக மொழியில் மொழிபெயர்த்த ஆண்டு எப்பன்னு பார்த்தீங்கன்னா 1657. கேள்வி 96. சத்தியமேவ ஜெயதே வாய்மையை வெல்லும் என்ற சொற்றொடர் எந்த நூலிலிருந்து எடுக்கப்பட்டது? சத்தியமேவ ஜெயதே வாய்மையை வெல்லும் என்ற சொற்றொடர் எந்த நூலிலிருந்து எடுக்கப்பட்டதுன்னா முண்டக உபனிஷத் நூலிலிருந்து எடுக்கப்பட்டது. கேள்வி 97. சியாமா அயஸ் அல்லது கிரிஷ் அயஸ் என்று அழைக்கப்பட்டவை எது? சியாமா அயஸ் அல்லது கிரிஷ் அயஸ் என்று அழைக்கப்பட்டவை இரும்பு. கேள்வி 98. சபா என்பது என்ன? சபா என்பதுனா வயதில் மூத்தோர், செல்வர்கள் பங்கேற்ற அமைப்பு, மக்கள் கூடுமிடம், இனக்குழுக்களின் அமைப்பு. மேற்கண்ட கூற்றுகளில் சபா என்பது எதனோடு தொடர்புடையதுன்னு கேள்வி கேட்டிருக்காங்க. சபா என்பது வயதில் மூத்தோர் அல்லது செல்வர்கள் பங்கேற்ற அமைப்பு தான் சபா. அப்போ சரியானது ஆப்ஷன் 1, 2. சமிதினா தான் மக்கள் கூடுமிடம் அல்லது இனக்குழுக்களின் அமைப்புன்னு சொல்லுவாங்க. சமிதின்றது. சபானா வயதில் மூத்தோர் அல்லது செல்வர்கள் பங்கேற்ற அமைப்பு தான் சபா என்று அழைப்பர். அப்போது 1, 2 சரி. கேள்வி 99. கோபா அல்லது கோபதி என்பதன் பொருள் என்ன? கோபா அல்லது கோபதி என்பதன் பொருள் கால்நடைகளின் தலைவர். கோபா அல்லது கோபதி என்பதன் பொருள் கால்நடைகளின் தலைவர். 100வது கேள்வி, பாணி என்போர் யார்? பாணி என்போர் யார்னா வணிகர்களை குறிக்கும். மீதி 101லேருந்து 120 வரை பார்த்திங்கன்னா மேத்ஸ் கொஸ்டின். ஸோ அது நமக்கு இப்போது எக்ஸ்பிளனேஷனாக தனியாக பார்ப்போங்க. ஸோ இங்கே ஜிஎஸ் பகுதிக்கான 100 கேள்விகளுக்கான 2ஆம் பகுதியில் 50 வினாக்களுக்கான விடை குறிப்புகளை பார்த்துருக்குறேங்க. நிச்சயமாக அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் 2 2A ப்ரிலிம்ஸ் தேர்வுக்கு நம்ம ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக நடத்தக்கூடிய மாதிரி தேர்வுகள் பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.